நாட் ம் பிரைம் நம்பரா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுல ஈவன் ஆர்டர் சொல்லி கொடுத்தாங்க. சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சார், ஓகே லெட் மீ ரிப்பீட் த ப்ராப்ளம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், யூசர்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறமா அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்ல யூசர் சொல்றாங்க அந்த லிஸ்ட்ல ஒரு ஒரு 5-10 எத்தனையோ நம்பர் கொடுக்குறாங்க. அதுல 5வது நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா, 7வது நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா, 10வது நம்பர் பிரைம் நம்பர் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் சொல்லணும். கரெக்டா? எஸ் மேம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் தே வாண்ட் டு டு, ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து மெயின் இது என்னது, ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது அது ஒரு 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 வேலை, ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். இன்னொன்னு வந்து யூசர் கிட்ட இருந்து நிறைய நம்பர் வாங்கணும். அப்புறமா யூசர் கிட்ட இருந்து எந்த பொசிஷன்ல இருக்கிற நம்பரை பிரைம் நம்பரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா? இதெல்லாம் பண்ணோம்னா இந்த ஹோல் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். பட் அதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன இது பண்ணணும், ஒரு நம்பரை பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை முதல்ல நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா மித்த விஷயங்கள்லாம் கூட ஆட் பண்ணலாம். ரைட்? ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எழுதுறேன், நான் யூசர் gives a list of numbers. User also gives the position of a number in that list. Let's find if the number in that position is a prime number or not. Right? This is a problem statement. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, what is prime number? No, how to find if a number is a prime number or not. சரியா? அப்புறமா then we have to find out, then you get the list of numbers, அது input, get the list of number, get the position of the number, அதெல்லாம் input. But main thing is how to find if a number is a prime number or not. இத வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இது, can this be a function or not? Can we write இந்த 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 இத how to find a number of prime or not அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனா எழுதலாமா நம்ம ஃபர்ஸ்ட்? when you all learned function, right? Yes ma'am. இது வந்து it's a good idea to write it in a function because அது வந்து ஒரு ஃபோக்கஸ்ட், இது பிரைமா இல்லையா அது ஃபோக்கஸ்ட், அதனால அது நம்ம ஒரு ஃபங்க்ஷனா எழுதலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனா எழுதுறதாக இருந்தால் what will be your, okay, you guys tell me the code. Tell me what I should type. You're going to write a function to find if a number is prime number or not. Tell me the code. என்ன எழுதணும் முதல்ல நான்? Def check prime open parenthesis arguments. வேரியபிள் நம்மன்னு டிக்ளேர் பண்ணிக்கலாமா? Input is number. Okay, number. Okay. Okay. So if condition யூஸ் பண்ணலாமா? இந்த லைன் முடிஞ்சதா? Yes ma'am. பிரியதர்ஷினி, இந்த லைன் முடிஞ்சதா? இந்த லைன்ல வேற எதுனா பண்ணணுமா? பிரியதர்ஷினி is there or not? So let us put a colon, right? And then comes next number line. இந்த next lineல என்ன பண்ண போறோம்? Okay, now code எழுதுறதுக்கு முன்னாடி tell me what is a prime number. How do you find if a number is a prime number or not? எப்படி கண்டுபிடிக்கிறது?
Sandhya? Priyadarshini left. Okay. Prime number இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? What is the prime number? Prime number என்னது? மேம் ரிமைண்டர் ஜீரோவா வந்துச்சுன்னா பிரைம் நம்பர். ரிமைண்டர் ஜீரோவா வந்துச்சுன்னா இப்போ லட்ச என்னோட 9 ஒரு நம்பர் கொடுக்குறேன் நானு. ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் எப்ப ரிமைண்டர் ஜீரோவா வரணும்? 9ல ரிமைண்டர் ஜீரோன்னா என்ன அர்த்தம்? யூசர் ஒரு இன்புட் கொடுக்கறாங்க மேம். ஓகே லெட்ஸ் சோ டிவிசிபிள். ஓகே லெட்ஸ் அந்த யூசர் கொடுக்குற இன்புட் 9 அப்படி தெரியலாம் நம்ம. 9 தான் அதுக்குன்னா அது பிரைம் நம்பரா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரைம் நம்பரோட டெஃபினேஷன் என்ன? வாட் இஸ் a பிரைம் நம்பர்? டிவிசிபிள் பை 2 இருந்துச்சுன்னா அது வந்து பிரைம் நம்பர்ஸ் தானே. டிவிசிபிள் பை 2 அப்படின்னா அது பிரைம் நம்பரா? இல்ல. So என்ன பண்ணுங்க, குயிக்கா என்ன பண்ணுங்க, you have a phone. I don't know if you can do it now. Priyadarshini, do you know what prime numberக்கு என்ன டெஃபினிஷன் தெரியுமா? பிரைம் நம்பர் வந்து அதே நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பராலையும் 1ஆலையும் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அது பிரைம் நம்பர். ஓகே ஒரு எக்ஸாம்பிள் 9 கொடுக்குறேன் நானு. 9 பிரைம் நம்பரா இல்லையா? இல்ல மேம். இல்ல. ஏன் இல்ல? 9 வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும் மேம். டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 0வா கிடைக்கும் மேம். சோ அதனால பிரைம் நம்பர் 9 வந்து பிரைம் நம்பர் கிடையாது. 7? எஸ் 7 வந்து பிரைம் நம்பர் மேம். ஓகே சோ சந்தியா தி ஆன்சர் இஸ் பிரைம் நம்பர். அதுதாங்க மேம் இப்போ கேட்ட உடனே அவங்க சொல்றாங்கல்லங்க மேம். சோ அது அந்த லாஜிக் என்ன டக்குன்னு என்னால அண்டர்ஸ்டாண்ட் டக்குன்னு வர மாட்டேங்குது மேம். சொல்ல முடிய மாட்டேங்குது முடியாதுன்னா ஐ மீன் இது வந்து பிரைம் நம்பர்ன்றது இட்ஸ் என்னது இட்ஸ் ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சிருக்கணும். அதனால வைக்கல. ஹலோ கண்ணன். ஹாய் சித்ரா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சித்ரா. சோ எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பிங் பண்ணி. சோ அதை இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணேன். என்ன கொஸ்டின்னா, எனக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது ஹோம்வொர்க்ல. நான் வந்து இத கம்பல்சரியா ஜாயின் பண்ணணுமா? சரி. சோ உங்களுக்கு டவுட் இல்லன்னா பரவாயில்ல. மத்தவங்க கேக்குற டவுட்ல இருந்து நீங்க கத்துக்கலாம். அதனால ஜாயின் பண்றது நல்லது. ரைட். சோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் வீக் there were a few students. What I told them is, Kannan கிட்ட you cannot go ask doubts because you are disturbing the rest of the class. So அதனால any question come here இங்க வந்து கேட்ருங்க. So that Kannan classல வந்து you are learning new things and you know you're not so that was my definition of no doubts. அப்படி டவுட்டே இல்லாம இருந்தாங்கன்னா okay that's pretty good. But காணோம், யாரையும் காணோம். I think இவங்க ரெண்டு பேரு last week one other person came. Nish forgot her name. நிவாச்சினி. All the வேற யாரும் வரல. Okay. Yeah, maybe you can encourage them if they want to come. Okay, sure. அதான் எனக்கு வந்து என்னன்னா இது அட்டெண்ட் பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Right. Maybe I'll make it mandatory then. Okay. Yeah. ஏன்னா எனக்கு டவுட் இல்ல. ஓகே ஃபைன். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு क्वेश्चन கேக்குறாங்க, அந்த டவுட் எனக்கு இல்லனா I will learn something from my friend. Correct. That is also there definitely. Yeah, maybe நீங்க போஸ்ட் பண்ணுங்க. Encourage them to attend. If they have the time they should attend. I just didn't want them to too many classes later. Or you know, maybe there are, I don't know, it's up to them. ನಮ್ಮ class anyways I'm here so people can make this of it. Sure. சொல்லுங்க வேணா நீங்க. Okay, sure. சரி, ஓகே சித்ரா, நான் டிராப் பண்ணிக்கிறேன். சோ இதுக்காக நான் ஜாயின் பண்ணேன். Alright, okay. Okay, bye. Oh, we have 2 Priyadarshinis. ரெண்டு பேர் இருக்கீங்களா பிரியதர்ஷினி? அதுவும் சேம். Yes ma'am. I see. So இந்த பிரியதர்ஷினி, where are you from? எந்த காலேஜ், என்ன படிக்கிறீங்க? Priyadarshini? The other Priyadarshini. So how do you differentiate between which Priyadarshini? Okay, she's not responding. Let's come back to the class. So Sandhya, yes, prime number na enna and the definition வந்து okay.
இது வந்து இட்ஸ் மேத்தமேட்டிக்கல் திங். மேத் நீங்க வாட்ஸ் யுவர் பேக்ரவுண்ட், வாட்ஸ் யுவர் எஸ் மேம். இல்ல மேம், எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அது 10 இயர்ஸ் பேக் இதனால எனக்கு ரீகால் பண்ண முடியல. நான் கூகுள் பண்ணிருக்கணும். சாரி மேம் அதுக்கு. ஸோ யா தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இது அப்படி இருந்ததுக்கு டெஃபினேஷன் தெரியலன்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் வி ஈவன் ரைட் த கோட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ பிரைம் நம்பர். ஸோ பிரியதர்ஷினி கேவ் த ரைட் டெஃபினேஷன் விச் இஸ் prime number is a number which is divisible by 1 and by the exact same number. வேற எந்த நம்பர்லயாவது டிவைட் ஆச்சுன்னா தென் அது பிரைம் நம்பர் கிடையாது. ஓகே, ஸோ அது நமக்கு டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷனை எப்படி வந்து இப்ப 9 சொன்னாங்க பிரியதர்ஷனா, நான் 9 கேட்கும்போது she said 9 வந்து இல்ல பிரைம் நம்பர் இல்ல, ஏன்னா அது 3 ஆலையும் டிவைட் ஆகும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஐ மீன் வி ஆல்ரெடி நோ 9னா 3 ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ப்ரோக்ராமா எழுதும்போது, அதாவது எழுதும்போது நம்மள எனி நம்பர் இப்போ 251 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், அது பிரைம் நம்பரா இல்லையா நமக்கு தெரியுமா? இப்படி how do you find out பிரைம் நம்பரா அது இல்லையா? 9 டப்புன்னு சொல்லிட்டீங்க இல்ல பிரைம் நம்பர் இல்ல சொல்லிட்டு. 251 பிரைம் நம்பரா இல்லையா டப்புன்னு சொல்ல முடியுமா? எஸ் நோ? உடனே நம்மளால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணுவோம்? 250 வந்து 251 பிரைம் நம்பரா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணணும் நம்ம? பிரைம் நம்பரா டிவிஷன் பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா டிவிசிபிள் 1ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அது பிரைம் தான். ரிமைண்டர் மேம், ரிமைண்டர் 0 தானே மேம் வரணுமா? இல்ல ஒன் மோர் டைம். 251 பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன நீங்களா மனசுல பண்றதா இருந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1ஆல டிவைட் பண்ணுவீங்க. ஆப்வியஸ்லி எல்லா நம்பரும் 1ஆல டிவைட் ஆகும், விட்டுறலாம். அப்புறமா 251ஆல டிவைட் ஆயிடும் பிகாஸ் நம்பர் அண்ட் என்ன பிரைம் நம்பர்னா என்னது? அந்த நம்பர் 1 அண்ட் அந்த நம்பர் கண்டிப்பா டிவைட் ஆகும். கொஸ்டின் இஸ் மித்த ஏதாவது நம்பரால டிவைட் ஆச்சுன்னா தென் அது பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ நம்ம மித்த எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு நம்பரா நம்ம செக் பண்ணி பார்க்கணும், ரைட்? 2ஆல் ஆகுமா, 3ஆல் ஆகுமா, 4ஆல் ஆகுமா, 5ஆல் ஆகுமா, 6ஆல் ஆகுமா, அப்படி நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நமக்கு தெரியும் வேற ஏதாவது நம்பரால டிவைட் ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்பதான் நமக்கு தெரியும், ரைட்? தட்ஸ் ஹவ் யூ ஃபைண்ட் அவுட் ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையான்னு சொல்லிட்டு. கரெக்டா? அந்த நம்பராலையும் 1ஆலையும் கண்டிப்பா டிவைட் ஆயிடும். மித்த நம்பரால டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். பை டிவைடிங் இட் பை 1 2 3 எல்லா நம்பராலும் டிவைட் பண்ணி பார்க்க போறோம். அப்படி டிவைட் ஆகுதா? ஓகே, ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரால டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? அப்பதான் இந்த ரிமைண்டர் செக் பண்றோம். இப்ப வந்து 4ன்ற நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம்? அப்பதான் நம்ம செக் பண்றோம் ரிமைண்டர் 0வா இல்லையான்னு. 4ன்ற நம்பர், go back here. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல 4 divided by 2 இந்த ரிமைண்டர் வந்து 0. 4 divided by வந்து 4 divided by 2 என்னது 2. ரிமைண்டர் என்னது 0. 4 divided by 3 என்ன ஆன்சர் 1. ரிமைண்டர் என்ன? 4 3ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஆன்சர் என்ன? Quotient is 1, remainder is 1 மேம். remainder is 1. So இப்போ 4 வந்து எதால எல்லாம் டிவைட் ஆகுது? 4 வந்து 2 ஆலையும் டிவைட் ஆகுது, 3 ஆலையும் டிவைட் ஆகுது. 3 ஆல எப்படி டிவைட் ஆகுது? there is a remainder, right? ரிமைண்டர் ரிமைண்டர் எதுக்கெல்லாம் டிவைட் பண்ண பிறகு ரிமைண்டர் 0வா இருக்கோ அப்பதான் we can call it is divisible by இது. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். 25 divided by 5 என்ன ஆன்சர்? 25 divided by 5
5 மேம். 5 ரிமைண்டர் ரிமைண்டர் 0 மேம். 0. 25 divided by 3. 8 மேம். 8. ரிமைண்டர் 1 மேம். ஓகே. ஸோ இப்ப இந்த இதை பார்க்கும்போது என்ன சொல்லலாம் நம்ம? 25 5ஆல டிவைட் ஆகும், ஆனால் 3ஆல டிவைட் ஆகாது. Is that right? ஏன்னா that's a remainder of 1. Right? That's what it means. You divide a number by another number. அந்த another நம்பரால டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 0 வந்ததுன்னா எஸ் இட்ஸ் டிவைசிபிள். இல்ல ரிமைண்டர் 0க்கு மேல வேற எதுனா வந்ததுன்னா 1 2 3 எதுனா வந்ததுன்னா then it's not divisible. That's what divisible or not. So இப்படின்ற கேஸ்ல என்னது? divisible by 25 இப்படி இருந்ததுன்னா 25 is divisible by 5. That's what that means. இதுல வந்து 25 is not divisible by 8. Okay, forget my spelling, but that's what it means. Okay, that's what, whether it's divisible or not அப்படின்றது this is what it means. ரிமைண்டரை செக் பண்ணி 0வா இருந்ததுன்னா it's divisible, not prime or not. பிரைம்க்கெல்லாம் பிரைமோட டெஃபினிஷன் வேற. ரிமைண்டர் 0வா இருந்ததுன்னா divisible or not, that is what it means. ரிமைண்டர் 1ஆ இருந்தது ஆர் நாட் 0வா இருந்ததுன்னா it's not divisible-னு அர்த்தம். 25 divided by 11 என்ன? What is it? 2 மேம். 2. Remainder 3. 3. So is 25 divisible by 11 or not? $25 is divisible or not divisible by 11? Not divisible. It's not divisible, right? That's what it means, right? புரிஞ்சுதா? So in the case la is 25 a prime number or not? 25 prime number இல்லையா? prime number na ஏன் prime number இல்லன்னா ஏன் prime number இல்ல? Who can tell me? Yeah, Priyadashni. மேம் இது நாட் 25 prime number இல்லையா? நாட் பிரைம் தான் மேம். Not prime number. ஏன் not prime? டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வந்துருச்சு மேம். அதனால இது வந்து பிரைம் கிடையாது மேம். 5 இல்ல. ஏது அதாவது பிரைம் நம்பர்னா என்னது? அந்த நம்பரால மட்டும்தான் டிவைட் ஆகணும். இந்த கேஸ்ல 5ஆலையும் டிவைட் ஆகுது. 5ஆலையும் டிவைட் ஆனதுனால பிரைம் நம்பர் கிடையாது. ரைட்? So ஒரு நம்பர், ஓகே, தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். பிரைம் நம்பருக்கு டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நமக்கு பார்த்துட்டோம். டெஃபினிஷன் என்னது? அந்த நம்பரால மட்டும் 1 and அந்த எந்த நம்பரை செக் பண்றோமோ அந்த நம்பர். 25 எடுத்துக்கிட்டோம்னா 25ஆல மட்டும்தான் டிவைட் ஆகணும். அப்படி இருந்தா தான் பிரைம் நம்பர். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். இன்னொன்னு என்ன டெஃபினிஷன் படிச்சோம்? டிவைட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால டிவைட் ஆகுது அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? அந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0வா இருக்கணும். ரிமைண்டர் 0வா இருந்ததுன்னா டிவைட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரிமைண்டர் 0 இல்ல அப்படின்றதுன்னா டிவைட் ஆகலன்னு அர்த்தம். சரியா? தீஸ் ஆர் த பேசிக் டெஃபினிஷன்ஸ். இது இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த இந்த ப்ரோக்ராமை எழுத முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுதா சந்தியா? புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே, ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு இன்னொரு நம்பரால் டிவைட் ஆகுதா இல்லையான்றத that is where the remainder comes. இப்போ நம்ம கோட் எழுதும்போது what is a mod operator, mod operands, mod operandக்கு என்ன மீனிங்? mod operand வந்து இப்போ நம்ம இது இப்போ 2 + 2ன்னு போட்டா plus is an operand, operator, mod operator, ரைட்? 2 + 2னா என்ன வரும்? ஆன்சர் 4ன்னு வரும்.
ஸோ பிளஸ் அப்படின்றது ஆப்பரேட்டர் வந்து ஆட் பண்ணி கொடுக்குது. அதுதான் அந்த பிளஸ் அதோட பர்பஸ், ரெண்டு நம்பரை ஆட் பண்றதுக்கு. அதே இது மாட் அப்படி போட்டோம்னா மாட் ஆப்பரேட்டரோட என்னது ஆன்சர் என்ன? ரிமைண்டர் வரும். 25% 11 போட்டா ரிமைண்டர் என்னவோ அது வரும். தட் இஸ் வாட் மாடோட பர்பஸ். பிளஸோட பர்பஸ் வந்து ஆட் பண்றது, மைனஸோட பர்பஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்றது. இந்த பெர்சன்டேஜோட பர்பஸ் வந்து என்ன ரிமைண்டரோ அதை கொடுக்கணும். தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ கம்ப்யூட்டர்ல எழுதுறதா இருந்தால் இப்படி வரும். A ஈக்குவல்ஸ் 25% 11. பிரிண்ட் ஏன்னா ஏ என்ன பிரிண்ட் ஆகும்? பிரிண்ட் ஏன்னா என்ன பிரிண்ட் ஆகும்? 3 மேம். ரிமைண்டர்ல இதே இது p ஈக்குவல்ஸ் 25/11. இப்போ என்னது? a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ 3 மேம், B ஓட வேல்யூ 2 மேம். Because it's more, இது வந்து என்னவாகும்? Print reminder. இது the quotient. சரியா? So this is another information you need to understand. இந்த ஆபரேஷன் யூஸ் பண்ணா என்ன வேல்யூன்னு a b பிரிண்ட் பண்ணா அதான் வரும். சரியா? So these are all the basic information we have to learn. இது இருந்தா தான் நம்ம அந்த பிரைம் நம்பர் கோட் எழுத முடியும். சரியா? இதெல்லாம் புரிஞ்சுதா? எனி கொஸ்டின்ஸ் ஆன் வாட் எவர் ஐ டிட்? இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில்ல. பிரைம் நம்பர்னா என்னது, டிவிசிபிள்னா என்னது, மாட் ஆபரேட்டரோட பர்பஸ் என்ன, இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. நான் இதை வச்சுக்கிட்டு now we are going to write the code. ஸோ அப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன்? நான் 251 பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் சொல்லுங்க, வாட் எவர் யூ திங்க் சொல்லுங்க. இப்ப 9 பிரைம் நம்பரா இல்லையா டப்புன்னு சொல்லிட்டோம், 3ன்னு சொல்லிட்டு டப்புன்னு சொல்லிட்டோம் நம்ம. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. 1 2 3 3ல டிவைட் ஆக முடிஞ்சது. இல்லைன்ற கேஸ்ல நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணணும். 2 ஆல டிவைட் ஆகுமா, 3 ஆல டிவைட் ஆகுமா, 4 ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். வந்தா தான் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆயிடுச்சுன்னா ஓகே இது பிரைம் நம்பர் கிடையாது அப்படி சொல்லிடலாம். எந்த நம்பராலும் டிவைட் ஆகலன்னா ஓகே பிரைம் நம்பர் அப்ப சொல்லலாம். நம்ம இப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணணும். ரைட்? 1 இப்ப 9 எடுத்துக்கிட்டேன்னா 9 7 எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 7 2 ஆல டிவைட் ஆகுதா, 3 ஆல டிவைட் ஆகுதா, 4 ஆல டிவைட் ஆகுதா, 5 ஆல டிவைட் ஆகுதா, 6 ஆல டிவைட் ஆகுதா? இந்த 5 நம்பரா டிவைட் ஆச்சுன்னா, டிவைட் ஆகலைன்னா ஓகே ஃபைன் இது பிரைம் கிடையாது சொல்லிடலாம் நம்ம. ரைட்? ஸோ இதுக்கு கோட் எழுதுறதுன்னா எப்படி எழுதுவோம்? நம்ம ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணணும். அந்த நம்பர் வர்ற வரைக்கும் 7னா 7 வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணணும். அப்படின்னா எப்படி கோட் எழுதணும்? நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம்ல மேம்? ஓகே, ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ நான் இதுல வந்து ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் லூப் என்ன யூஸ் பண்ண, எப்படி எழுத போறோம்? ஃபார் லூப் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியணும்? 2 ஆல ஆரம்பிச்சு அந்த நம்ம கொடுக்க போற நம்பர் வரைக்கும். ஓகே, 2 ஆல ஆரம்பிச்சு அந்த நம்பர் வரைக்கும் போகணும். ஓகே, எப்படி எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம். சின்டாக்ஸ் சொல்லுங்க. ஃபார் i in range of 2, நம்பர் 2, இந்த நம்பர். அப்புறமா கோலன் பண்ணுமா? போட்டாச்சு. அப்புறமா என்ன பண்ணலாம்? இது புரிஞ்சுதா? ஏன் இந்த ஃபார் லூப் போட்டிருக்கோன்னு புரிஞ்சுதா சந்தியா? ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த நம்பரை வந்து மாடுலோ டிவிஷன் பண்றேன். சரி, சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் ஈக்குவல் டு நம்பர் மாடுலோ டிவிஷன் i கொடுக்கலாம் மேம்.
நம்பர் மாடு ஐயா ஐ ஐ ஓகே அப்புறமா அதுதான் இந்த நம்பர் அடுத்த லைன் என்ன? இந்த லைன் முடிஞ்சு போச்சு இல்லையா? அடுத்த லைன் ஓகே. சொல்லுங்க. நம்பர் வந்து ஈக்குவல் டு 0 இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாமா? எஃப் நம்பர் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நாட் பிரைம் அப்படி கொடுக்கலாம் பிரிண்ட்ல. ஓகே. ஈக்குவல் டு 0வா இருந்ததுனால் ஓகே. பிரிண்ட்ல the number is not prime. ஓகே. ஓகே. எல்ஸ் அப்படி இல்லைன்னா நம்பர் வந்து பிரைம் அப்படி. ஓகே. எல்ஸ் print number is prime. ஓகேயா? ஓகே. அதுனா? எஸ் மேம். ஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணணுமான்னு தெரியல. ஓகே. ஐ அடுத்து இன்க்ரீஸ் பண்ணணுமா? எப்போ எங்க இன்க்ரீஸ் பண்ணும்? எல்ஸ் ஃபார் லூப்க்கு உள்ள. ஸோ ஃபார் லூப் உள்ள ஐ இன்க்ரீஸ் பண்ணுமாவா? எந்த இடத்துல? நம்பர் கீழே அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு மேம். அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி. ஸோ இந்த கேஸ்ல இப்ப நீங்க ஃபார் லூப்ல ஐ ஏன் வந்து ஐ இன்க்ரீஸ் பண்ணுமான்னு கேக்குறீங்க? ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன? ஃபார் லூப்னா என்னது? இப்ப நம்ம இவ்வளவு பெரிய கோட் ஒவ்வொரு இதா இன்க்ரீஸ் பண்ணிட்டே செக் பண்ணிட்டே வரும் மேம். ஆமா. அப்படின்ற கேஸ்ல அப்ப ஐ யூஸ் பண்ண தேவையில்ல. ஐ யூஸ் பண்ண தேவையில்லையா? இன்க்ரிமெண்ட் பண்ண தேவையில்லையா? என்ன சொல்றீங்க? ஐ இன்க்ரிமெண்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமா. என்ன நினைக்கிறேன் இல்ல, கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். அதோட ஃபார் நம்ம போடுறதுக்கு ரீசனே ஐ வந்து தானா இன்க்ரிமெண்ட் ஆயிடும். இன்க்ரிமெண்ட் ஆகி 2 வரும், 3 வரும், 4 வரும் அன்டில் நம்பர் -1. அதுக்காக தான் நம்ம ஃபார்னு போடுறோம். அதனால நம்ம வந்து ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் அவசியம் இல்ல கண்டிப்பா கூடாது. சரிங்க. ஃபார் லூப் தான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகுது. சரிங்க. ரைட்? அதனால ஃபார் லூப்போட பர்பஸே இன்க்ரிமெண்ட் பண்றது தான். அதனால நம்ம வந்து ஐயை டச் பண்ண கூடாது. ஓகே மேம். சரி. அப்புறமா வேற இந்த கோட் அவ்வளவுதானா? வேற என்ன பண்ணுமா அந்த கோடுக்கு? நம்ம கால் பண்ணணும்ல மேம். சரி. செக் பிரைம். சரி. இப்ப வந்து செக் பிரைம் கால் பண்ணலாம். இப்ப நம்ம வந்து இப்ப 9 இல்லையா? 7 சொன்னேன் நான் இல்லையா? செக் பிரைம் இன்புட் வந்து 7 கொடுக்குறேன் நான் சும்மா இப்போதைக்கு. சரியா? நம்ம வந்து இதெல்லாம் வேண்டாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதாம இருக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஓகே. இந்த இடத்துல வேண்டாம். I don't want to print it. ஓகே. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதணும் இங்க. சோ ரிட்டர்ன் எங்க வரும்? இந்த இடத்துல ரிட்டர்ன் வரும். எங்க ரிட்டர்ன் பண்ண என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்? பிரைமா இதுக்கு ரிட்டர்ன் நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே பிரிண்ட் ஆயிரும் மேம். சரி. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே பிரிண்ட் ஆயிடும். அதனால ரிட்டர்ன் தேவை இல்லையா? ஓகே. அப்படினா சரியா? தட்ஸ் ஃபைன். இட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது வே when you write program நமக்கு தெரிஞ்சதை முதல்ல எழுதலாம். எழுதிய பிறகு ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரன் பண்ண பிறகு நமக்கு ஐடியா கிடைக்கும். என்ன பண்ண தப்பு பண்ணிருக்கமா சொல்லிட்டு then we'll go change. இப்படி பிரச்சனையே கிடையாது. ஓகே. கால் பண்ணியாச்சு. 7 இருக்கு. கால் பண்ணியாச்சு. ஓகே. So I'm going to run it. ஓகே. என்ன வந்தது? 7 கொடுத்திருக்கேன். நம்பர் இஸ் பிரைம்னு 5 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. எஸ் மேம். ஏன் 5 தடவை பிரிண்ட் ஆகும்? ஒரு தடவை பிரிண்ட் ஆனா போதும் தானே? எஸ் மேம். அண்ட் ஓகே. ஓகே. எதுக்கு இன்னொரு தடவை இருக்கட்டும். 9 போட்டு பார்க்கலாம். நம்ம 9 கொடுத்தா என்ன ஆன்சர்? பிகாஸ் we know 9 is not a prime number இல்லையா? சோ அதுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 9 கொடுத்ததுக்கும் இது 9க்கு கொடுத்ததுக்கு ரைட்? அதுக்கும் பிரைம் வந்துச்சு. சோ சம்திங் இஸ் ராங் இல்ல? எஸ் மேம். சோ நம்ம கொடுத்ததுல 7 கொடுக்கும்போது நிறைய பிரைம்னு சொல்லுது, 9க்கும் பிரைம்னு சொல்லுது. சோ ஏன் வந்து இது கோடு? சோ இது நம்ம தெரியல நமக்கு. என்ன பண்ணலாம் இப்ப?
பட் கோட் வந்து பார்த்தா ஓகே நம்ம நம்பர் டிவிசிபிளா இல்லையான்னு பாக்குறோம். மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், 0வா இருந்ததுன்னா பண்றோம், எல்லாமே பண்ணோம், கரெக்டா தான் தெரியுது. ஆனாலும் தப்பா வருது. சோ என்ன பண்ணலாம் நம்ம? இப்ப அந்த பார்த்ததே உங்களுக்கு வேற எதனா தெரியுதா? ஏன் 5 தடவை பிரிண்ட் ஆச்சு அப்படி சொல்லி தெரியுதா? எல்ஸ் கண்டிஷன் ஃபார்க்குள்ளே கொடுத்ததுனால. ஒரு நிமிஷம். the other one said something. else condition ஃபார்க்கு கரெக்ட்டா வொர்க் ஆகுமா? ஒரு டைம் அந்த 9 உள்ள வந்து ஓகே கொஞ்சம் பிரேக் ஆகுது நீங்க பேசுறது. மாடுலஸ் பண்ணி 0வா வரலனா அது அந்த எல்ஸ் கண்டிஷன் மறுபடியும் அதே கண்டிஷன். ஓகே சோ எஸ் நீங்க ரெண்டு வேற பிரியதர்ஷினி அதர் பிரியதர்ஷினி நீங்க தான் கோட் சொன்னீங்க இல்லையா? சோ வாட் டு யூ திங்க் என்ன ஆகுதுங்க? ஃபார்க்கு நேரா இஃப் எல்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார்க்கு நேரா கொடுக்கணுமா? ஓகே சரியா? Is that right? ஆனா ஐட்ரேஷன் நடக்குமான்னு டவுட்டா இருக்கு. ஆமா கரெக்ட். ஏன் டவுட்டா இருக்கு? ஐட்ரேஷன் ஏன் நடக்குமா நடக்காதா? அது வந்து ஃபார் லூப்பை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கு மேம். கரெக்ட் இஃப் கண்டிஷன் ரைட். இந்த ஃபார் லூப்புக்கு உள்ள நம்பர்ன்ற ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. இந்த இஃப் கண்டிஷன் வெளியில வந்துருச்சு. ஏன்னா ஃபாரும் இஃப்பும் ஒரே இதுல இருக்கு. அதனால கிடையாது. அதனால பண்ணக்கூடாது. அதனால உள்ளதான் போடணும் நம்ம. அது we are correct. அது போட்டாச்சு. ஓகே அதனால இஃப் கண்டிஷன் கண்டிப்பா ஃபார் லூப்புக்குள்ள தான் செக் பண்ணணும் நம்ம. ஏன்னா ஃபார் லூப்புக்குள்ள தான் 1 2 3 4 வருது. அதுக்குள்ள தான் செக் பண்ண போறோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க? அதர் பிரியதர்ஷினி எல்ஸ வந்து வெளியில போடுங்கன்னாங்க. ஏன் வெளில போட சொன்னாங்க? பிரைம் நம்பரா இல்லையான்றது இப்போ ஃபார் லூப் உள்ள இருந்ததுன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம செக் பண்றோம். ஃபார் லூப் இப்ப நான் 7 போட்டோம் இல்லையா? 7 போடும்போது I'll do the 7 again. Okay, I'm going to do the எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்றது பிரேக் பாயிண்ட் போட்டு பார்த்திருக்கீங்களா? பிரேக் பாயிண்ட் போட்டு கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்திருக்கீங்களா? எஸ் மேம் பார்த்துக்கோங்க. ஓகே so I'm going to put the break point and see என்ன ஆகுதுன்றது பார்க்க போறேன் நான். சரியா? So let me just go debug. How do I debug? Run debug. Okay, Python debugger இல்லையா என்கிட்ட? ஓகே சோ ஃபார் லூப் வந்து ஃபார் லூப் எங்க இருந்து எது வரைக்கும் போகும்? ஐயோட வேல்யூ எதுல ஆரம்பிச்சு எது வரைக்கும் போகும்? 2ல ஆரம்பிச்சு அந்த நம்பருக்கு முன்னாடி வரைக்கும் போகணும். முன்னாடி இருக்கிற நம்பர். கரெக்ட். 2 3 4 5 6 வரைக்கும் போகும். சோ ஃபர்ஸ்ட் போகுது. ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன வரும்? ஐயோட 2 இருக்கும். ஓகே I is 2. நான் அந்த கர்சர் அங்க வைக்கிறேன். இங்க சொல்லுது I is 2. This is right here is a big problem here, but anyways, okay. So I is 2 and then I do this. Number is number mod I. இந்த ஸ்டேட்மெண்ட்டே கரெக்டா முதல்ல? நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பரா என்ன வேல்யூல ஆரம்பிச்ச நம்பர்? 7, ரைட்? எஸ் மேம். 7 mod I 7 அந்த அதே நம்பர்லயே போய் ஸ்டோர் பண்றோம். அது கரெக்ட்டா? இப்ப நம்பர் என்ன ஆச்சு? 1 ஆயிடுச்சு. பட் நம்பர் ரைட்? சோ நம்ம அந்த இன்புட்டையே நம்ம திருப்பி ஓவர்ரைட் பண்ணக்கூடாது. நம்ம மாட் கண்டுபிடிச்சது வந்து we should put it in a different variable. Right there is a problem. First in the line number 23 problem நமக்கு. When you say mod number அத வந்து புது வேரியபிள்ல போடணும். அதே நம்பர்ன்ற வேரியபிள்லயே போட்டு அதோட நம்பர் 7ன்னு இருந்தது திருப்பி ஆயிடுச்சு. ஓகே let me show it one more time. அந்த நம்பர் ஓகே let me show it one more time. போகுது. ஓகே நம்பரோட இன்புட் 7ன்னு கொடுத்திருக்கோம் நம்ம. So I ல ஆரம்பிச்சு I'm clicking the next step. So number 7 mod 2 I is 2. இப்ப நம்பரோட நம்பர் keep an eye on this number is our variable name இல்லையா? அத நான் mod போட்டது டப்புன்னு என்ன ஆயிடுச்சு? அந்த நம்பர் 1 ஆயிடுச்சு.
நம்பர் 1 ஆகல, நம்மளோட இன்புட் நம்பர் இல்லையா, அது 1 ஆகக்கூடாது, ஆன்சர் தான் 1 ஆக இருக்கணும். அப்படிங்கும்போது அதே வேரியபிள் நேம திருப்பி கொடுத்தோம்னா நம்ம பர்பஸே போச்சு. That is wrong. So let's fix that first. I'm going to stop it. I'm going to give it a different number, which is divisible or not. So maybe I can call it answer or something. Control C. Yeah, I'm going to call it answer or something. Okay. Code ready? வேற எதனா சேஞ்ச் பண்ணுமா? வேற எதனா சேஞ்ச் பண்ணுமா? அவ்வளவுதானா? கோட் ரெடியா? answer equal to 0 ன்னு கொடுக்கணுமா? I have to give answer equal to 0, right? இந்த ஆன்சர் தான் செக் பண்ணு. இப்படி பண்ணோம்னா then it's not a problem, right? Okay, இப்போ நம்ம கோட் ரன் பண்ணி பார்க்கலாமா? We'll just run it, just fully run it. Run without debug. 7 போடுறேன் நானு. அப்பவும் என்னாச்சு? 1 2 3 5 times ஆச்சு. Let me try my 9. ஒரு தடவை நாட் பிரைம் வந்து மிச்சம் பிரைம் பிரைம் பிரைம்னு வருது நம்பர் 9க்கும். there something is wrong. திருப்பியும் கரெக்ட் கிடையாது. இந்த ஃபிக்ஸ் பண்ணது காணாது, நிறைய தடவை வருது. ஸோ என்ன ஓகே ஸோ பிரியதர்ஷினி வாட் யூ திங்க், ஏன் நிறைய தடவை பிரைம் பிரைம் பிரைம்னு பிரிண்ட் ஆகுது? ஒவ்வொரு டைம் செக் பண்ணும்போதும் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு டைம் கரெக்ட். ஏன்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் லூப்புக்குள்ள இருக்கு. ஸோ ஃபார் லூப்புக்குள்ள ஒவ்வொரு தடவையும் எய்தர் இஃப்ல பிரிண்ட் ஆகும் இல்லைன்னா எல்ஸ்ல பிரிண்ட் ஆகும். பட் அப்படி நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? பிரைம் நம்பர்னா என்னது? எல்லா நம்பராலும் பிரிண்ட் ஆயிருந்திருக்க, எல்லா நம்பராலும் டிவைசிபிள் ஆயிருந்திருக்க கூடாது. ஏதாவது ஒரு நம்பரால டிவைஸ் ஆயிடுச்சுன்னா தான் நம்ம பிரைம்னு நாட் பிரைம் சொல்லணுமே வழிய, பிரைம்னு சொல்றதுக்கு we have to wait. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். எல்லா நம்பராலையும் ஆகலையா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்த பிறகுதான் நம்ம பிரைமா இல்லையான்னு சொல்ல முடியாது. முதலே சொல்லிடக்கூடாது. ஒரு நம்பரால டிவைட் ஆகலைன்னா உடனே சொல்லக்கூடாது. இந்த கேஸ்ல என்னது, ஒரு நம்பரால செக் பண்றோம், ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் ஆகலைன்னா உடனே சொல்லிடுறோம் இட்ஸ் பிரைம் அப்படி சொல்லிடுறோம். தப்பு. we have to wait. 2ஆலையும் ஆகக்கூடாது, 3ஆலையும் ஆகக்கூடாது, 4ஆலையும் ஆகக்கூடாது. எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்த பிறகு அப்புறம் தான் சொல்லணும் இது பிரைமா இல்லையான்னு சொல்லிட்டு. கரெக்டா? எஸ் மேம். அதனால அந்த எல்ஸ வந்து ஃபார் லூப் முடிஞ்ச பிறகுதான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்திலையும் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் வரணும் இங்க. அதனால தான் இந்த அதர் ப்ரீட் செட் புட் தி எல் ஸ்டேட்மெண்ட் வெளியில போட சொல்லி சொன்னாங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஏன் எல்ஸ் வெளில போடுறோம்னு சொல்லிட்டு உடனே டிசைட் பண்ண முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கணும். எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகாத வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆயிடுச்சுன்னா then we know. ஒரு நம்பரால் டிவைட் ஆகாத போதும். இப்போ லெட்ஸ் சே ஐ டேக் 10 எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். 10 2ஆல டிவைட் ஆகுதா, 3ஆல டிவைட் ஆகுதா, 4ஆல டிவைட் ஆகுதா, 5ஆல டிவைட், we have to keep on checking. 10ன்றது 2ஆலையும் டிவைட் ஆகும், 5ம் டிவைட் ஆகும். 2 and 5 2 நம்பர்ஸ். பட் நம்ம வந்து 2ஆல டிவைட் ஆன உடனே டிசைட் பண்ணிடலாம் ஓகே இது பிரைம் கிடையாது. நம்ம போய் திருப்பி 4ஆல டிவைட் ஆகுதா 5ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆகலாம் போதும். அது வந்து 10 நம்பராலையும் டிவைட் ஆகலாம், 20 நம்பராலையும் டிவைட் ஆகலாம். ஆனால் ஆல் வி கேர் இஸ் ஒரு நம்பரால ஆச்சுன்னா போதும், திருப்பி செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டா? ரைட்? எஸ் மேம். அப்படின்றது என்ன பண்ணும்? ஒன்ஸ் so this statement says it's going to be divisible by some number. Once divisible ஆச்சுன்னா not a prime print பண்ணிட்டு திருப்பி I don't want to check for the next numberக்கு I don't want to go check. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? நம்ம திருப்பி வேற நம்பர்லாம் வேண்டாம், எனக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன் இது நாட் பிரைம் டிசைட் பண்ணியாச்சு அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம் இந்த கோட்ல? பிரேக் யூஸ் பண்ணலாமா மேம்? கரெக்ட். எங்க பிரேக் பண்ணணும்? நானு எந்த இடத்துல பிரேக் பண்ணணும்? பிரிண்ட்டுக்கு கீழே மேம். பிரிண்ட்டுக்கு கீழே பிரேக் போட்டுக்கலாம். பிரேக் போட்டோம்னா தென் திருப்பி 3 4க்குலாம் போகாது, இதோட வேலை முடிஞ்சு போயிடும். ஓகே, எனி questions? சந்தியா are you there? புரிஞ்சுதா? Yes ma'am. Okay, let's run it one more time. Okay, so number is not a prime. முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆச்சு.
அது நாட் அ பிரைம். என்ன நம்பர்? ஐ கேன்ட் சே நம்பர், ஐ ஹேவ் டு சே என்ன நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஷுட் ஐ டு? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்ல நேற்று அன்னைக்கு பேசின மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை உள்ள கொடுக்கலன்னா என்ன பண்ணா ஓகே, பிகாஸ் டைமும் ஆக போகுது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுக்க வேண்டாம் அப்படின்ற கேஸ்ல நான் எப்படி இந்த கோடை மாத்துறது? ஐ வாண்ட் செக் பிரைம் வந்து எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதான் எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். பிகாஸ் ரிமெம்பர் நம்ம லாஸ்ட் வீக் பேசும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் பெட்டர் நாட் டு கிவ் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் நம்ம சொன்னோம் இல்லையா? அப்படின்ற கேஸ்ல ஐ வாண்டட் டு ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த கோடை நான் எப்படி மாத்துறது? என்ன என்ன சேஞ்ச் பண்ணலாம் இந்த கோட்ல? So basically I want to write in the main statement, I want to write something like this. If check prime of this number is the print is prime, else not prime. இப்படிதான் எனக்கு I want this code to work like this. I don't want a print statement here. இங்க print இல்ல is அங்க I don't want. I want it here. What's wrong? ஏன் இது printல வந்து இது வருது? else கோரம் கொடுக்கணும். சரி, I want the code to be like this. I don't want the print statement here. என்ன பண்ணலாம் நானு? I don't want print statement. என்ன பண்ணணும்? யூசர் கிட்ட நீங்க இன்புட் வாங்கணுமா? யூசர் கிட்ட No. Understand the question. Question is number 5 தான் யூசர் கிட்ட இருந்து number 9 வாங்கிட்டேன் நான். சரியா? இந்த my functionல this is my check prime functionல I don't want to use print statement. I want the function to return true or false. நம்பர் வந்து பிரைமா இருந்ததுன்னா ட்ரூ, பிரைமா இல்லைன்னா ஃபால்ஸ். I want to return that. அப்படி இங்க ரிட்டர்ன் ஆன்சர் ரிட்டர்ன் இங்க ரிட்டர்ன் பண்ணணுமா? வெளியில ரிட்டர்ன் I can do a return. இது வந்து not a prime, அதனால false. இங்க வந்து I can, it's a prime, sorry, false is F. இங்க வந்து I can return true. I can use the print statement here. புரிஞ்சுதா? இந்த இடத்துல ஏன் நான் if statement கொடுத்திருக்கேன்? if statement குள்ள ஏன் ஃபங்க்ஷன் கால் பண்றேன்? How will this work? இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்? லைன் நம்பர் 34 எப்படி ஒர்க் ஆகும்? மேல இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கமா. ஆமா. if கண்டிஷன் என்ன மீனிங்? ifனால என்ன மீனிங்? It's going to check a condition. It's going to check a condition, true or false. Basically, right? Condition is true or false. That is the purpose of if condition. Yeah. So, இந்த check prime என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ரிட்டர்ன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்னு செக் பண்ணும். அவ்வளவுதான். இந்த கேஸ்ல இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அது ட்ரூவா ரிட்டர்ன் பண்ண வேல்யூ ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் பண்ண வேல்யூ ஃபால்ஸா இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். So that's what if ஓட purpose, right? So அதனால தான் I'm calling the thing just if குள்ள டப்புன்னு அந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டேன் நான். புரிஞ்சுதா? So now we can run it and see. Okay, it says not prime. என்ன கொடுத்த 9 not a prime. I mean you guys can change the code. கரெக்டா நம்பர் 7 போடுறேன் நானு. 7 is prime. கரெக்டா வந்துச்சா? So I said 251 is prime. So it must have gone through the whole thing. So புரிஞ்சு கோடு, இந்த கோடை இன்னுமே நல்லா பண்ணலாம். எப்படி நல்லா பண்ணலாம்னா
251னா 2ல ஆரம்பிச்சு 251 வரைக்கும் நம்ம செக் பண்றோம். பட் 251 வரைக்கும் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாதி வரைக்கும் செக் பண்ணாலே போதும். ஏன்னா எந்த நம்பரும் லெட்ஸ் சே 251ல பாதி என்ன 125. ஒரு நம்பரை அதனோட பாதிக்கு மேல நம்மளால செக் பண்ண முடியாது. மீனிங் இப்போ if I take இப்போ 4 இருந்ததுன்னு வச்சுக்கலாம். 4 divided by 3. We know for sure 4 வந்து அதனோட பாதியை விட மேலா இருக்கிற நம்பரால டிவைட் பண்ண முடியாது. கண்டிப்பா முடியாது. தட்ஸ் மேத், ரைட்? ஹோல் நம்பர் ஆன்சர் வராது. நான் சொன்னது புரிஞ்சுதான் உங்களுக்கு தெரியல. எந்த நம்பரையும் அந்த நம்பரோட பாதி நம்பருக்கு மேல இருக்கிற நம்பரால டிவைட் பண்ண முடியாது. 100ன்னு இருந்ததுன்னா 100 50 வரைக்கும் டிவைட் பண்ணலாம். 100 டிவைட் பை 51 கண்டிப்பா ஒரு மிச்சம் வரத்தான் போகுது. So அப்படின்ற கேஸ்ல you don't have to go, your for loop doesn't have to go from 2 to number. It can go from 2 to number divided by 2. இதெல்லாம் எஃபிஷியன்சி எப்படி வந்து நம்ம ஃபாஸ்டா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த நம்பரும் 2வால டிவைட் ஈவன் நம்பராக இருந்ததுனால் ஈவன் நம்பர் பிரைம் நம்பர் கிடையாது. அதர் than 2 ஈவன் நம்பர் இஸ் நாட் அ பிரைம். எனி ஈவன் நம்பர் இஸ் நாட் அ பிரைம் நம்பர். ஏன்? 4, 6, 8, 12, 256 none of this is a prime number. ஏன் அதெல்லாம் பிரைம் நம்பர் கிடையாது ஈவன் நம்பராக இருந்தால்? அது 2வாலே டிவைட் ஆயிரும் மேம். ஃபர்ஸ்ட் 2வால டிவைட் ஆயிடும். So any number divided by 2 வேலை முடிஞ்சது. That's not a prime number. So இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி லாஜிக்லாம் we can add in this code to make it more efficient. அந்த கோட் வந்து நல்ல அந்த ப்ராசஸை வந்து பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்ற கண்டுபிடிக்கிற ப்ராசஸை வந்து நம்ம கொஞ்சம் எஃபிஷியண்டா பண்ணலாம். ஃபார் லூப் 1 to 100 போறதுக்கும் 1 to 50 போறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. 1 to 100ன்னு நிறைய நேரம் ஃபார் லூப் ரன் பண்ணணும். 1 to 50 ரன் பண்றதுன்னா கொஞ்ச நேரம் ரன் பண்ணா போதும். அதனால தான் அந்த நம்பர் டிவைட் பை 2 போட்டா கொஞ்ச நேரத்துல ரன் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எஃபிஷியன்சி ரிலேட்டட் கோடு விச் யூ கைஸ் கேன் திங்க் அபவுட் இட். பட் அண்டர்லைங் கோட் இப்போ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றதுல மெயின் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபர்ஸ்ட் என்ன புரியணும். நீங்க சொன்னீங்க ப்ரோக்ராம் அவங்க கொடுத்தது வந்து இதுதான் ப்ரோக்ராம். லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு பொசிஷன்ல இருந்து நம்பரை எடுத்து அது பிரைமா இல்லையா. ஸோ இந்த இதுல ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு லேர்ன் இஸ் வாட் இஸ் பிரைம். பிரைம் நம்பர்னா என்ன? அதுக்கப்புறம் தான் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ், யூசர் இன்புட் அதெல்லாம் அப்புறம் தான் வருது. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிரைம் நம்பரா இல்லையா. அதை எப்படி பண்ணணும்? அதை முதல்ல பழகிட்டு தட் இஸ் வாட் திஸ் கோட் இஸ். அப்புறமா தென் யூ கேன் ரைட் கோட் கெட் யூசர் இன்புட். அந்த கதையெல்லாம் இனிமே வரும். கெட் யூசர் இன்புட் அதெல்லாம் இனிமே அது நீங்க ஐ மீன் we can look at that in the next week's class if you don't know how to get user input. But otherwise this is how you address a problem. Any questions? So நீங்க ரெண்டு பேரும் பிரியதர்ஷினி and சந்தியா ரெண்டு பேரும் now that I have written the frame number code எழுதியாச்சு. கோடை எழுதி அந்த யூசர் இன்புட் லிஸ்ட் நம்பர் வாங்கி அதுல அந்த பொசிஷன் அந்த கோடை நீங்க எழுதி எனக்கு அனுப்ப முடியுமா? That is your homework. ஓகே மேம். Send it to me. கோட் எழுதி எனக்கு அனுப்பு. Yeah. ஓகே மேம். அடுத்த கிளாஸ்ல சப்மிட் பண்ணணுமா மேம்? Thursday. ஆமா Thursday எனக்கு நீங்க கொடுங்க. Thursdayக்குலாம் நான் செக் பண்ணி பார்த்துட்டு we can discuss in Thursday. ஓகே மேம். Yeah. So somebody else is here. Vanitha. I didn't see Vanitha before. So Vanitha. Ma'am. Hey, நீங்க யாரு? நீங்களும் did I talk to you before? I forgot. But anyways, நீங்க லேட்டா ஜாயின் பண்ணீங்களா இருக்கும். Any questions? No, ma'am. Okay, it's all clear. So yeah, then finish the homework and send it to me and I'll check and to see how much you understood. I'll post the recording. Yeah. ஓகே மேம். Okay. Yeah, any other question? இல்ல இதுக்கு மேலயே உங்களுக்கு புரியல, no problem. Thursday classல வாங்க, we'll talk. Okay? Thank you. Okay. All right. Thank you, ma'am. Yeah, you guys can leave.